மாறாத ஆண்டவர் கடந்த 11 மாதங்கள் நமக்கு மிகவும் நல்லவராகவே இருந்தார். 11 மாதங்களிலும் கர்த்தர் இந்த வருடம் துவங்கி இப்பொழுதுதான் துவங்கினது போல இருந்தது. ஆனால் வருஷத்தின் கடைசி மாதத்தில் நீங்களும் நானும் வந்து நிற்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பழகுகிற மக்கள் வனாந்திரத்தில் இருக்கிற கொடிய மிருகங்களாய் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் வனாந்திரத்தில் வழியை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். உன் கையின் பிரயாசம், நீ அயராது உழைக்கிற உழைப்பு, உன்னுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நடந்து வருகிற அந்த வழியை மனிதருக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாது, உன் சகோதரனுக்கு தெரியாது, உன் தகப்பனாருக்கு தெரியாது, உன் தாயாருக்கு தெரியாது. ஆனால் நீ நடந்து வருகிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருப்பார். நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் மேன்மை அடைவதை ஒருவனும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உன் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு பாதபடியாக்கி போடுவார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்துவார். எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத ஆண்டவர் கடந்த 11 மாதங்கள் நமக்கு மிகவும் நல்லவராகவே இருந்தார். 11 மாதங்களிலும் கர்த்தர் இந்த வருடம் துவங்கி இப்பொழுதுதான் துவங்கினது போல இருந்தது. ஆனால் வருஷத்தின் கடைசி மாதத்தில் நீங்களும் நானும் வந்து நிற்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த வருஷத்தை நம்மோடு கூட துவங்கின அருமையானவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போனாலும், மரித்து மண்ணறைக்குள் மறைந்து போனாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் ஆயுசு நாளிலே இந்த ஒரு நாளை இலவசமாய் கூட்டி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கும்படி கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் இந்த ஊழியத்தை கிருபையாய் செய்து முடிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒத்துழைத்த, உதவின, சப்போர்ட் பண்ண உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தை, இந்த டிசம்பர் மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு, உங்களையும் என்னையும் பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் வழியை உருவாக்குகிற கர்த்தராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த 11 மாதங்களும் என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போல இருக்கு பிரதர், என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போல இருக்குது, நான் எதையும் மேற்கொள்ள முடியவில்லை, நான் எடுத்து வைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தடையாக இருக்கிறது, என்னால் வாழ முடியவில்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒரு வேலையை துவங்கினால் ஏகப்பட்ட தடைகள், ஒரு வேலைக்கு போனால் தொடர்ச்சியாய் போக முடியாத போராட்டங்கள், எவ்வளவோ இழப்புகள். இந்த வருடத்தில் நான் சந்தித்த இழப்பை போல எந்த வருடத்திலும் நான் சந்தித்ததே இல்லை என்று சொல்லி வேற நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடம் ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், நீ பழகுகிற மக்கள் வனாந்தரத்தில் இருக்கிற கொடிய மிருகங்களாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் வனாந்தரத்தில் வழியை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். வனாந்தரத்தில் உங்களுக்கு வழியை உருவாக்குகிறவர், வழியே இல்லாத இடத்தில் உனக்கு வழியை உருவாக்குகிறவர். இனி என்ன ஆக போதோ எனக்கு தெரியல பிரதர், இனி என் வாழ்க்கை எப்படி போக போதோ எனக்கு தெரியல, இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எனக்கு தெரியல, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, என்னுடைய ஒரு நண்பர் இல்லை, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இல்லை என்று சொல்லி இல்லாதவர்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு யார் யாரெல்லாம் இல்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ அந்த இடத்தில் கர்த்தரே இறங்கி வந்து உங்களுடைய வனாந்தரமான சூழ்நிலை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். வனாந்தரத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. சிலர் சொல்கிறாங்க, எங்கே என்ன பிரதர், செழிப்பான இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் வனாந்தரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது, வனாந்தரத்தில் கஷ்டம் தானே, கண்ணீர் தானே நம்மளுக்கு வாழ்க்கையாக இருக்கும். இல்லை பிரியமானவர்களே, வனாந்திரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழகாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உபாகமத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் பிள்ளை சுமக்கிறவனமாய் கர்த்தர் தமது ஜனத்தை வனாந்திரத்தில் சுமந்து கொண்டு வந்தாராம். உங்களையும் சுமப்பார், உங்களையும் தப்புவிப்பார், உங்களையும் ஏந்துவார், உங்களையும் விடுவிப்பார். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு எப்படி தருகிறார், வனாந்திரத்தில் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சந்தோஷமாய் இருங்கள். இந்த
வார்த்தை கேட்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. முதல் ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, உன் கைகளின் கிரியையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். எங்கே ஆசீர்வதித்து வருகிறாராம்? உன் கையின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் வனாந்தரத்தில் ஆசீர்வதித்து வருகிறார். ஒருவேளை கொஞ்சம் வருமானம் தான் பிரதர், கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் என் குடும்பம் ரன் ஆகுது, கொஞ்சம் சொற்பமான காரியத்தை வைத்து நாங்கள் நடந்து கொண்டு வருகிறோம், நாங்கள் சாப்பிட்ணும், என் பிள்ளை சாப்பிட்ணும், என் உடன் பிறந்தவர் சாப்பிட்ணும், இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு தேவைகள் உனக்கு இருந்தாலும் உன் கையின் பிரயாசம், நீ அயராது உழைக்கிற உழைப்பு, உன்னுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்தரத்தில் நம்மை கவனித்து பார்க்கிற ஒருவர் உண்டு. வனாந்தரமான சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் நிச்சயமாய் நமக்கு உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் அவர் ஆசீர்வதித்து வருகிறாராம். நீ தொடுவதெல்லாம் துலங்கும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் நான்லாம் சபிக்கப்பட்ட ஒரு ஆளு, நான் கை வச்சா அது விளங்காது, நான் ஒரு வேலைக்கு போனால் அது வாய்க்காது, நான் ஒருத்தருக்கு ஒரு காரியம் செஞ்சால் அது நடக்காது, பல காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் உலக மக்கள் சொல்லுவது, நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை விலையேற பெற்ற ஆத்துமாவாய் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை விலையேற பெற்ற ஒரு முத்தாய் பார்க்கிறார். எனவே உன் கையின் பிரயாசத்தை உன் வனாந்தர வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்களை ஆயுசு நாட்கள் முழுவதும் சமாதானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 128:2 சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பாதியத்தை வட்டிக்காரன் சாப்பிடுவதல்ல, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பாதியத்தை இன்னொருவன் சாப்பிடுவதல்ல, நீங்களே சாப்பிடுவீர்கள், திருப்தியாக சாப்பிடுவீர்கள். நல்ல நிறைவாய் கர்த்தர் உங்களை சாப்பிட வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள். முதல் ஆசீர்வாதம் என்ன? வனாந்தரத்தில் உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். 2வது ஆசீர்வாதம் என்ன சொல்லுகிறார்? அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் என்று சொல்லி. 2வது ஆசீர்வாதம் என்ன? இந்த வனாந்தர வாழ்க்கையில் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய கஷ்டம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் உடுத்தி வெளியே வரும்போது, இவங்களுக்கெல்லாம் என்னையா கஷ்டம், இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வேதனை வருமா, இவங்களுக்கெல்லாம் கண்ணீர்னா என்னன்னு தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் புலம்பல்லாம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி பல காரியங்களை மக்கள் வித்தியாசமாய் பார்க்கலாம், வித்தியாசமாய் யோசிக்கலாம். ஆனால் நீ நடந்து வருகிற அந்த வழியை மனிதருக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாது, உன் சகோதரனுக்கு தெரியாது, உன் தகப்பனாருக்கு தெரியாது, உன் தாயாருக்கு தெரியாது. ஆனால் நீ நடந்து வருகிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருப்பார். இந்த வனாந்தரமான சூழ்நிலையில், பிரதர் ஒரு காலத்தில் நான் சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள் உண்டு, ஒரு நாட்களில் நான் வாய் விட்டு சிரிச்ச நாட்கள் உண்டு, இன்னைக்கு அந்த சிரிப்பெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் சிரிப்பை இழந்து நிற்கிறாங்க. சிலரெல்லாம் சிரிச்சாங்கன்னா அவங்க முகத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அவங்க முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிரிக்கவே தோணாது. இப்போ காரணம் என்ன? இழப்புகள், கஷ்டம், நிந்தனைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், இதெல்லாம் கேட்டு 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 என்ன ஆகுதுன்னா அந்த இருதயம் கடினப்பட்டு பாரமாய் மாறுகிறது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், என்ன காரியத்தை இந்த வனாந்தரத்தில் நீங்கள் இழந்து போனீங்களோ, எந்த சிரிப்பை நீங்கள் இழந்து போனீங்களோ, எந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போனீங்களோ, கர்த்தர் வனாந்தரத்தில் வழியை உருவாக்கி உன்னை சிரிக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் அலைந்து திரிவதே இல்லை. நீ நடந்து வருகிறத யாரும் தெரியாது, உன் கூட வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாது, உன்னோட பழகிறவங்களுக்கு தெரியாது, உன்னோடு கூட நெருங்கி பழகி உன்னோடு கூட நிற்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ நடந்து வருகிற ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் தான் அவர் உன்னை சுமக்க போகிறார். எப்படி சுமப்பார் தெரியுமா? தகப்பனை போல சுமக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தகப்பனை போல சுமக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் முதல் முறையாய் கர்த்தர் என்னை வெளிநாட்டிற்கு, என்னை ஊழியத்திற்கு அனுப்பினார். அதுவரை நான் எங்கும் போனதில்லை. அப்படி போகாத ஒரு சூழ்நிலையில் திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது. கர்த்தர் என்னை போ என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் புறப்பட்டு போனேன். என்னை ஒரு அன்பான ஒரு குடும்பம் என்னை அழைத்து ஏற்றுக்கொண்டது. அந்த குடும்பத்தில் நானும் ஒரு நபராய் மாறினேன். அவர்களை அதிகமாக இடத்தில் அன்பு காண்பிக்கிற ஒரு நல்ல குடும்பமாக இருந்தார்கள். ஆனால் போவதற்கு முன்பு வரை எனக்கு ஒரு பயம் இல்லை. அப்போது எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேய் நீ பார்க்க ரொம்ப அழகாக இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்கிறடா, உன்னை தூக்கி எங்கேயாவது கடத்தி வித்துற போகிறாங்க அப்படின்னு.
இப்படியெல்லாம் வார்த்தைகள் வரும்பொழுது கூட நான் சோர்ந்து போகவில்லை. ஆனால் இங்கேருந்து நான் ஃப்ளைட் ஏறின பிறகு இறங்கும் பொழுது தான் தெரிந்தது, ஒரு பயம் பிடித்தது. ஐயோ, தெரியாத நாட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோமே, யாரையுமே நமக்கு தெரியாது, நாம் எங்கு போய் யாரை போய் சந்திப்போம் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. நான் போய் இறங்கின அந்த நாள் முதற்கொண்டு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி தோள் மீது சுமந்து கொண்டு வந்தாரோ அந்த ஒரு உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் கர்த்தருடைய மடியில் இருப்பது போலவே ஒரு உணர்வு எனக்கு வந்தது. 10 நாட்கள் 11 நாட்கள் அந்த நாட்டில் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். சந்தோஷமாக என்னை திரும்பி வர பண்ணினார். எல்லா கூட்டத்தையும் ஆசீர்வதித்தார். நான் திரும்பி வந்து என்னுடைய தாயகம் திரும்பும் பொழுது நான் உணர்ந்த ஒரே ஒரு காரியம், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை சுமக்கிற ஒரு சூழல்களை, அவ்வளவு ஒரு சந்தோஷம். நிச்சயம் கர்த்தர் உங்களையும் சுமப்பார், உங்களையும் தப்புவிப்பார், உங்களையும் ஏந்துவார், உங்களையும் விடுதலையாக்குவார். 3வது ஆசீர்வாதம் என்ன வனாந்தரத்தில் இருக்கிறது என்று பார்ப்போம். கர்த்தர் உன்னோடே இருந்தார். இந்த வனாந்தரமான சூழ்நிலையில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். நம்ம வீட்டில் ஒரு இழப்பு வந்துச்சுன்னா எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வந்து நின்று சொல்லுவாங்க, கவலைப்படாத, நான் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறோம், சிஸ்டர் நான் இருக்கிறேன், பிரதர் நான் இருக்கிறேன், அழகாக சக்கரையாக பேசுவாங்க. ஆனால் நாட்கள் வரும் பொழுது அழகாக எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு, அவங்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு, எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் என்ன தெரியுமா, இந்த வனாந்தரத்தில் அவர் உன்னோடு கூட இருந்தார். நீ நடந்து வந்த வேதனையில் உன்னோடு கூட இருந்தார். நீ வடித்த கண்ணீரில் உன்னோடு கூட இருந்தார். நீ புலம்பின புலம்பல்களில் உன்னோடு கூட இருந்தார். அவர் உன்னுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த வனாந்தரமான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கர்த்தரோடு இருக்க பழக வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரோடு இருப்போம், அவருடைய வழிகளில் நடப்போம், வார்த்தையை பிடித்து கொண்டு நடப்போம், வார்த்தையை சார்ந்து கொள்ளுவோம். அப்படி நீங்களும் நானும் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறாரு, உங்கள் கூடவே இருக்கிறாரு. நீங்கள் நடந்து வர வழியில் உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் போராட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் அவர் உங்கள் கூடவே இருப்பார். அவர் உங்களுக்கு நம்பிக்கையாய் மாறுவார். அவர் உங்களுக்கு தஞ்சமாய் மாறுவார். அவர் உங்களுக்கு பலனாய் மாறுவார். அவர் உங்களுக்கு ஆரோக்கியமாய் மாறுவார். அவர் உங்களுக்கு சத்துவமாய் மாறுவார். அவர் உங்களுக்கு பெரிய அடைக்கலமாய் மாறுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கலங்காதிருங்கள். வனாந்தரத்தின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். வனாந்தரமாக இருக்குது பிரதர், குறைவுக்கு நடுவில் நடந்து வரோம் பிரதர், அதில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் கொண்டு வந்து கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவே இல்லை. எங்கே குறைவுபடவில்லை தெரியுமா? வனாந்திரத்தில் குறைவுபடவே இல்லை. கொஞ்சம் திரும்பி பாருங்க, பார்க்கலாம். இந்த 11 மாதம் எவ்வளோ தேவைகள் வந்திருக்கும். இந்த 11 மாதத்தில் எவ்வளவு நெருக்கங்கள் வந்திருக்கும். இந்த 11 மாதங்களில் எவ்வளவு எத்தனத்தில் கடனை வாங்கி கட்ட முடியாமல் தத்தளிச்சிருப்பீங்க. எத்தனையோ மெடிக்கல் எமர்ஜென்சி வந்த நேரங்கள் உண்டு, எத்தனையோ தேவைகள் வந்த நேரங்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் கர்த்தரை குறைவில்லாமல் நடத்தினார் தெரியுமா? அப்பெல்லாம் உன்னை ஒரு குறைவில்லாமல் நடத்தினார் தெரியுமா? அப்பெல்லாம் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு தெரியுமா? உன்னை ஆதரிக்க ஆட்களை கொண்டு வந்து வச்சாரு தெரியுமா? உனக்கு குறைவில்லாமல் நடத்துவார். எப்பொழுது? வனாந்தரத்தில். பயப்படாதீங்க. இந்த குறைவில்லாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் உண்டு. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்றாய் கவனிங்கள். நீங்கள் கர்த்தரை தேட பழகுங்கள். இந்த 12வது மாதத்தில் வனாந்தரத்தில் வழியை உருவாக்குவார். அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தினார். எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்லுங்கள். எவ்வளவு ஸ்தோத்தரிக்க முடியுமோ ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எவ்வளவு கர்த்தருடைய கரத்தை பிடித்து அவரை உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் மேன்மை அடைவதை ஒருவனும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உன் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு பாதபடியாக்கி போடுவார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்துவார். இந்த மாதத்தை ஆசீர்வதித்து நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். என்னோட கூட ஜெபிக்கிறீர்களா? பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன்.
மாறாத கர்த்தர் என் பிள்ளைகளுடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஒரு விடுதலை சந்தோஷத்தை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வனாந்தரத்தில் வழியை உருவாக்குகிறவர் இன்றைக்கு வழியை உருவாக்குவீராக. ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர் இன்றைக்கு உண்டாக்குவீராக. இந்த 1ஆம் தேதி பிள்ளைகளுக்கு ஒரு மங்களகரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் ஐயா. மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தட்டும், கனப்படுத்தி வாழ வைப்பீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். நீருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதை அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே பார்க்கட்டும். ஊழியக்காரனாகிய நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நிறைவாய் நடத்தும், சந்தோஷமாய் நடத்தும், கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.